எனக்கு வெக்கமா இருக்குது. மிஸ்டர் கஜேந்திரன், நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல இங்க இருந்து நான் போகும்போது உசுரோட போக மாட்டேன். உங்களால என் வாழ்க்கை நாசமா போகுது. எப்படி அங்க போனாலும் என் வாழ்க்கை நாசமா தான் போகுது. அதுக்கு நான் இங்க இருந்து செத்தா போயிடுறேன். அப்பா, ஏதோ தப்பு பண்ணிருந்தா அவங்க கிட்ட வந்து பேசுங்கப்பா. மன்னிப்பு கேளுங்கப்பா. தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கணும்ப்பா. அதுதான் தர்மம்ப்பா. அப்பா, பொண்ணு தரமாமா ரொம்ப நல்லவருப்பா. அவர் எனக்கு வேணும்ப்பா. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவர் ரொம்ப நல்லவருப்பா. அப்பா, ஏதாவது என்னோட வந்து பேசுங்கப்பா. அவர் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாருப்பா. நான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு அவர் கோபத்தை தான் காட்டினாரே தவிர வெறுப்ப காட்டவே இல்லப்பா. அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா. நாளைக்கு நாங்க கல்யாண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறோம்ப்பா. புது வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த மனக்குழப்பமும் இல்லாம ஆரம்பத்துல எப்படி காதலும் அன்பு இருந்ததோ அதே மாதிரி இருக்கும்போது கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பப்பா, நீங்க வந்து பேசுங்கப்பா. அவர் மனசு சாந்தமாயிரும். பழைய காதல அன்பு என் மேல வந்துருப்பா. எனக்கு என் மாமா வேணும்ப்பா. அப்ப வாங்கப்பா, அப்ப வாங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. வாங்கப்பா. நீ இங்க வருவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லாதீரா. அப்பா, அப்பா, அப்பா. ஏன் பதறுத? இங்க பாரு, நாளைக்கு எனக்கு என் மாமாவுக்கு கல்யாணம். எனக்கு எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். நான் போயிருந்தேன். இங்க பாரு, என் நிழல் கூட உன் பக்கத்துல வராது. ஆனா நாளைக்கு பொண்ணு திற கல்யாணம் நடக்க கூடாது. என்ன சொல்ற? இங்க பாரு, உன் வாழ்க்கை இப்ப நாசமா நாக்க நினைச்சா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எனக்கு இப்ப அந்த எண்ணமும் இல்ல, நான் அந்த செயலை செய்யவும் மாட்டேன். ஆனா பொண்ணு திற கல்யாணம் நிக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. அது என்னால முடியாது. கல்யாணத்தை நடத்துறது அன்னைக்கு பாட்டி. அதனால தானே நேர்ல வந்து என்னால அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியல. நான் சத்தியமா நீங்க வருவான்னு எதிர்பார்க்கல. நான் ஓப்பனா தான் தேடி வந்தேன். பரவாயில்ல, வந்ததும் நல்லதா போச்சுது. உன்னை வச்ச இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். அது ஒரு கிழமை நடக்காது. இந்த கல்யாணம் நடக்கும். என் பொண்ணு தர மாமா அவமானப்படுத்துறதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். இப்போ சொல்றேன், இப்ப நீங்க எது போகிறது என் தயவு இல்லாம போக முடியாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம் விக்ரம். அதுக்கு தான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது நிப்பாட்டுற. இல்லன்னு வச்சுக்க. நீ இங்க இருந்து மானத்தோடு மரியாதையும் போகணும்னா என்ன செவியோ யாது செவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கல்யாணம் நடக்க கூடாது. இல்ல என்னால கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதோ அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க. உன்னுங்க ஏதாவது நான் பண்ணேன்னு வச்சுக்க, தானாவே அங்க கல்யாணம் நின்னுரும். தெரியும்ல? இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுறது என் மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதே. இப்ப என்ன நீ சொல்லிட்டா வந்திருப்ப, இல்ல இங்க தான் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா? ஐயோ ஆமால. ஐயோ, இதுக்கு தானே மாமா என்ன வீட்டை விட்டு வெளில போக வேண்டாம்னு சொன்னாரு. ஐயோ, இங்கதான் நீ இருக்கனே எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்க நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். நான் நினைச்சேன்னு வச்சுக்க. இப்ப உனக்கு ஏதாவது பண்ண தானா கல்யாணிக்கும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் சொல்றத கேளாதிரா. அதுவும் ஓன் நன்மைக்குதான் இப்ப நான் சொல்றேன். எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்க அப்பா இங்க வந்துவாரு. அதுக்குள்ள நான் சொல்றத கேளு. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை என்னால நிப்பாட்ட முடியாது. ஐயோ, நான் இப்ப இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? இங்க பரவாதிரா, உன் அப்பா இருக்க இடத்த என் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன சொல்ற? நாளைக்கு மண்டபத்துல வந்து உன் அப்பா நான் பொண்ணு தர முன்னாடி நிறுத்துறதா என் அப்பாவோட பிளான். அதுவும் உன் கழுத்தை தாலி கட்டதுக்கு முன்னாடி. அப்படி மட்டும் நடந்தது ஜென்மத்துக்கும் பொண்ணு தர உன்னை ஏறத்து கூட பார்க்க மாட்டான். அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாளைக்கு மட்டும் கழுத்தை நிப்பாட்டு. உனக்கு எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிடுவான் பொண்ணு தர. இல்ல என்னால. இன்னைக்கு உனக்கு செம விருந்துடா. ஆமாப்பா, கிளியே வந்து தானா சிக்கிருக்கு. என்ன இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசினா இப்போ பரவாயில்லடா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்க. நாளைக்கு பொண்ணு தர கூட அவளுக்கு கல்யாணம். இன்னைக்கு விக்ரம் கூட என்ஜாய்டா. ஆமாப்பா, நீங்க போங்கப்பா.
இவ சொல்லி நான் முடிச்சிட்டு வரேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறத, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, புரியுதா? கொஞ்சம் அடம் பிடிக்குது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. போயிட்டு இருங்கப்பா, வரேன். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. என்ன நடக்குதுங்க? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ செய். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. என்னால எப்படி? இப்ப நீயும் நானும் இங்க இருக்கதை எங்க அப்பா ப்ரூவ் ஆக்கிருப்பாரு. இப்ப நான் உனக்கு எடுத்துட்டேன்னு வேற நாளைக்கு சொல்லுவாரு. நாளைக்கு மண்டபத்துல ஜனத்துக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிக்கிறத விட, பொண்ணுக்கு அசிங்கப்படுறத விட, நீ என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா உனக்கு நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? ஐயோ, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? சத்தியமா சொல்றேன், எனக்கு உன் மேல ஒரு துளி ஈடுபாடு கூட இல்ல மனசுல. இல்ல, நீ கிளம்பு, நீ கிளம்பு. ஐயோ, அப்பா நிக்கிறாரே, இப்ப நீ எப்படி வெளியில போவ? எங்க அப்பா எங்க? நான் எப்படி பங்கிட்டு வெளியில போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு அதிரா, நீ என்ன பண்ணுவிய, யாது பண்ணுவிய எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ கல்யாணத்தை நிப்பாட்டுற. பொண்ணுத்தர மாமா கேட்க மாட்டாரு. அது ஓ சாமர்த்தியம். என்ன பண்ணுவிய, யாது பண்ணுவிய எனக்கு தெரியாது. நாளைக்கு கல்யாணம் நிக்கணும். சத்தியமா பொண்ணுத்தர மாமா கேட்க மாட்டாரு. அன்னைக்கு நீங்க பொண்ணு கட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த ஏற்பாடு. இல்லன்னா அடுத்த வாரம் தான் எங்க கல்யாணம் இருந்திருக்கும். ஐயோ, சரி, முத இங்க கிளம்பலாம், வா. எங்க அப்பா? சொல்றேன், நீ வா. விக்ரம், கொஞ்சம் அடம்பிடிக்கா. என்னடா தெரிஞ்சுக்கிட்டே? இல்லப்பா, முடிஞ்சுது. சரி, நீ முன்ன போ, நான் சொல்றதுக்கு போ. என்ன நடக்குதுங்க? இவன் என்ன விவரம் தெரிய சின்ன பிள்ளையாவே இருக்கா, அதனால பொண்ணு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறானா? இங்க பாரு, நான் சொல்றது எதுவும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இப்ப என்ன பண்ண? சரி, நீ போ, முத இங்க இருந்து போ. ஆதிரா, நடக்கட்டும் நடக்கட்டும். அன்னைக்கிலே நாளைக்கு மண்டபத்துல வச்சு பாரு, ஓ குடும்பமானோ எப்படி காத்துல பறக்குன்னு பாரு. என் புள்ள வேலையை கச்சிதமா முடிச்சுக்கிட்டு இருக்கான். புள்ள இல்ல, அடிமை. நான் சொன்னதெல்லாம் செய்வல்ல. இருடா விக்ரமே, இப்ப இதெல்லாம் எதுக்காக நீ செய்யறன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாளா? உன் மனசுல தோலை நான் கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடியே அவ கோதைய முடிக்கிறேன். அது வரைக்கும் நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு நீ வேணும். இங்க பாரு, இதுக்கு பின்னாடி போனா அன்னைக்கிலேயே தெரு வந்துடும். அப்புறம் நீ அப்படியே போயிரு. சரி, எங்க அப்பா? ஐயோ, சரி, நான் சொல்றேன். இங்க பாரு, உங்க அப்பா என் கஷ்டத்துல தான் இருக்காரு. இப்ப போனா எங்க அம்மா மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. சீக்கிரம் போய் பாரு, போ. அப்படின்னா நாளைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது உன் பொறுப்பு. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொரு நாள் நிதானமா கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, என் பொண்ணு தர மாமா அசிங்கப்படக்கூடாது. நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். எப்படியாவது நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, பாதவத்தை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் போ. நான் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுறேன். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அது ஓ சாமர்த்தியம், நீ இதை பார்க்கணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுற, புரியுதா? நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். அப்பா, ஷப்பா, எப்படியாவது இவ கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளா? நின்னாதான் எல்லாம் சரியா இருக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ, போச்சது. ஐயோ, ஆதிரா என் கூட பேசுறதையும் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ண? ஐயோ, வாடா வா. உன்னை கட்டிக்க மாட்டேன்னு என்ன கட்டிக்க வேணும் சொல்லிட்டு போறா. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டிடுவா? அவளுக்கு உன்னை பிடிக்கலையாண்டா? இந்த கல்யாணம் நடக்கும். அவ உன்னை அசிங்கப்படுத்திடுவா. அதுக்கு நீ ஏன் கல்யாணத்தை நிப்பாட்டிரு. அவளுக்கு உன்னை பிடிக்கலையாண்டா? இந்த கல்யாணம் நடக்கும். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஐயோ, நான் ஒருத்திய காப்பாத்துறதா நினைச்சேன். எங்க பல பேர் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஐயோ ஐயோ, நான் அந்த பொண்ணு நேசிக்காம இருந்தேன். அவசரோட இருந்திருப்பா. நான் நேசிச்ச பாவத்துக்காக என் அப்பா அவளை போட்டு தள்ளது கழுதாரு. இப்ப அந்த பொண்ணை நான் காப்பாத்தணும். இவங்க மான மரியாதையும் காப்பாத்தணும். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவளுக்கு ஒன்ன பிடிக்கலையா? என்னதான் பிடிச்சிருக்கா?
இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவாளா? பொண்ணு தர இவளுக்கு கூட ஒண்ணு பிடிக்கலடா. இல்ல இல்ல இல்ல, இந்த கல்யாணம் நிக்க கூடாது, நிக்கவே கூடாது. இல்ல, இந்த கல்யாணம் மட்டும் நின்னுது அவ்வளவுதான், என் தம்பிங்க வாழ்க்கையும் சேர்த்து நாசமனா போயிடும். என் வாழ்க்கை நாசமனா போனாலும் பரவாயில்ல, என் தம்பிக்கு நல்லா இருக்கணும். என்ன உனக்கு பிடிக்கலையாடி? நான் பாசத்துல என்னடி உனக்கு குறை வச்சேன்? ஏண்டி ஏண்டி ஆதிரா இப்படி பண்ணிட? என்னால தாங்கிக்கவே முடியலடி, என்னால தாங்கிக்க முடியல. செத்து போல வருதுடி. உலகமே நீதான், என் உசிரே நீதானே. உன் கூட எப்படி எல்லாம் வாழங்களுக்கு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசமனாக்கிட்டிய நீ, என் கனவையே நாசமனாக்கிட்டிய. அப்பாடா, வீட்டுல யாரும் இல்ல. நான் போயிட்டு வந்ததை யாரும் பார்க்கல. என்ன தெரிஞ்சவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தாச்சா என்ன? ஐயோ, பொண்ணு தர மாமா அங்கதான் இருக்காங்களா? ஆமா மாமா, ரொம்ப தெரிஞ்சவங்க, அதான் இன்விடேஷன் கொடுக்க போனேன். ஓ, ரொம்ப வேண்டியங்களோ? ஆமா மாமா, ரொம்ப வேண்டியவங்க, அதான். சரி 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 மாமா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல மாமா, ஐயோ, நாளைக்கு நான் எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்? என் மாமா அசிங்கப்படக்கூடாது, என் பொண்ணு திறமை அசிங்கப்படக்கூடாது. இந்த கல்யாணத்தை எப்படி நான் நிப்பாட்ட போறேன்? என்ன பக்கத்துல வர கூட இப்ப யோசிக்கிறா? அப்படிலாம் இல்லையே. அப்போ வா. மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடவா? இல்ல சொன்னா என்ன நினைப்பாரு? வீம்புக்காகவே நாளைக்கு கல்யாணத்தை வைப்பாரு. இப்ப என்ன பண்ண? என்ன யோசனைலாம் பலமா இருக்குது? ஏன் பயங்கரமான ஃப்ரெண்டா என்ன? இல்ல மாமா, எப்படி நான் மாமா கிட்ட உண்மையை சொல்ல? வேற வழி இல்ல, நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துற வேண்டியதான். நாளைக்கு நம்ம இடத்துக்கும் கல்யாணம் இல்ல? ஐயோ, நாளைக்கு என்னத்துக்கு நம்ம புருஷ மாட்டே இருவோம்ல? இப்ப என்ன பண்ண? வேற வழியே இல்ல மாமா. என்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஓ அப்படியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் மாமா. பரவாயில்ல, நீ சீரியஸா பேச, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன், எதுக்கு? எனக்கு பிடிக்கல. கல்யாணம் பிடிக்கலையா இல்லன்னா? ஐயோ, இப்ப என்ன சொல்ல? மாமா எப்ப பாரு எடுக்கு மடுக்கவே பேசுறாரு. எனக்கு கல்யாணம் பிடிக்கல. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டின்னு வரும்போது பிடிச்சிரும். ஆரம்பத்துல எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். நான் கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, கல்யாணம்னா அடுத்து குழந்தை குட்டி தானே. கல்யாணம் முடிஞ்சனா அடுத்து எப்பண்டா குழந்தை கையில வரும்னு இருக்கும், அவதானே. எனக்கு கல்யாணம் வேண்டாம். யார் விட போறா? எனக்கு கல்யாணம் வேணும். அதான் எனக்கு வேண்டான்னு சொல்றல. பட்டுச்சு, சத்தம் கட்டாம இரு. விட்டிஞ்சா கல்யாணம் ஆமா, இதெல்லாம் இருக்கணும். ஐயோ, கல்யாணம் தான் மாமா அசிங்கப்பட்டாரே. எனக்கு கல்யாணம் வேண்டாம். எதுக்கு? அது வேற ஒண்ணு இல்ல, அதனால அடிக்கடி விளையாடுவேன், இப்ப விளையாடல. அந்த கோந்தன விளையாண்டுட்டா போச்சுது. ஆதிரா கிட்ட வாய. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பட்டுச்சுவேன், கிட்ட வாடி. மாமா, உன்கிட்ட என்னடி பேச்சு? இரு. ஐயோ மாமா, விடுங்க. ஏண்டி? நீங்க தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படியா? அப்ப இதுக்கு முன்னாடி இல்ல? ஐயோ, என்ன விடுங்க மாமா, விடுங்க மாமா. முடியாது. நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க தொட்டா எனக்கு அருவருப்பா இருக்குது. தாடி, நான் தொட்ட உனக்கு அருவருப்பா இருக்குதா? இனி நீனே நினைச்சாலும் நான் உன்னை தொட மாட்டேன்டி. என்னதான் கூட உன் மேல படாது. இனி நீ யார் நெருங்கி வந்தாலும் நான் உன்னை தொட மாட்டேன். கல்யாணம் நடக்கும், ஆனா என் நகம் கூட உன் மேல படாது. நான் தொட்ட உனக்கு அருவருப்பா இருக்குதா? இனி வாழ்க்கையில நான் ஒரு நாள் உன்னை தொட மாட்டேன். மாமா, மாமா, ஐயோ, இப்பதான் என்ன பண்ணுவேன்? மாமா, எனக்கு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க. உண்மை தெரியும் போது நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மாமா.
இதான் பாட்டி நடந்தது. அதுக்கு தான் நான் ஒதுங்கி போனேன். மத்தபடி இல்ல பாட்டி. அதுதான் இவன் மனசை பாதிச்சிருக்கு. நீ எதனாலும் பொண்ணு தரட்ட சொல்லிருக்கணும். மறைச்சது தப்பு. அவங்களுக்கு தெரியும் எனக்கு சத்தியமா தெரியாதுல்ல பாட்டி. அவன் தான் பாத்துருக்கானே நீயும் விக்ரமும் பேசுறத. அவன் என்கிட்ட வந்து சொல்லி அழுதான். பாட்டி விக்ரம் என்ன காப்பாத்தி தான் பாட்டி விட்டான். அவன் நல்லதான் பண்ணிருக்கான். ஆனா இப்ப ஒட்டுமொத்தப்படியும் அந்த நல்ல சிவன் கையில எல்லாம் இருக்குது. இப்ப என்ன பண்ண? ஏய் விக்கி தரன், சொல்லுங்கம்மா. ஏய் ஆதிரா மேல எந்த தப்பும் இல்ல. என்னம்மா சொல்றீங்க? இவ புடிச்ச பிரஷர்ல தான் அப்படி ஆயிருக்கான். இல்ல சும்மாவா சொன்னாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்கறதும் பொய்னு. தீர விசாரிக்கணும். இவ வேற ஒண்ணு செய்ய போய் அத தப்பா பொண்ணு தர புரிஞ்சுக்கிட்டான். நினைச்சேன் ஆதிரா மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? இவ பொண்ணு திறமையில உள்ள காதல்னால பொண்ணு திற எப்பவும் நல்லவனா இருக்கணுங்கக்காக இவ அப்பனை பார்த்து பேசலான்னு தான் போயிருக்கா. இனி நாங்க சாகர வரைக்கும் எங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றாதீங்க, என் பூசனை கொலைக்காரனா மாத்திராதீங்கன்னு சொல்லதுக்கு தான் போயிருக்கா. ஆனா அங்க நடந்தது வேற. அங்க விக்ரம் தான் காப்பாத்தி இங்க கொண்டு விட்டுட்டு போயிருக்கான். ஆனா அவனு சில நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்லியிருக்கான். சபையில வச்சு அவமானப்படுறதை விட கல்யாணத்தை நீ நிப்பாட்டிருன்னு இவ கிட்ட பேசியிருக்கான். அத பொண்ணு திற தப்பா புரிஞ்சுக்கிட்டான்டா. பொண்ணு திற எனக்கு பார்க்க வச்சு ஈழிக்க மாட்டானேமா. ஏய் சில சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்மள அப்படி பார்க்க வச்சிருண்டா. அந்த மன உளைச்சல தான் அப்படி ஆயிருக்கான். இங்க பாருங்க, நாளைக்கு கல்யாணம் எக்காலத்தை கொண்டு நிக்கவே கூடாது. நின்னா பொண்ணு திற நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இல்லம்மா, எக்காலத்தை கொண்டு கல்யாணம் நிக்காது. நாங்க நிக்கவும் விட மாட்டோம். அங்கதான்டா நாம இப்ப தோத்து போய் நிக்கிறோம். என்னமா சொல்றீங்க? நல்ல சிவன் கஷ்டம் தான்டா. கஜேந்திரன் இருக்கா, இவ அப்பா அவன்கிட்ட மாட்டிருக்கான். கரெக்டா கல்யாண நேரத்துல அவ அப்பனுக்கு கூட்டிட்டு வரலான்னு அவன் பிளான். அப்பதானே பொண்ணு தர ஆக்ரோஷமா ஆவா. அட பாவமே. கஜேந்திரன் மண்டபத்துக்கு வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. கஜேந்திரன் மண்டபத்துக்கு வரக்கூடாது. வர மாட்டாரு. கஜேந்திரன் வர மாட்டாரு. வரவும் கூடாது. அதிரா நீ பொண்ணு தரட்ட போய் பேசிட்டு இருப்போ. சரிங்க பாட்டி. நான் செஞ்ச தப்ப நான் தான் திருத்துவேன். என் மாமா அசிங்கப்படக்கூடாது. என் மாமா அன்னைக்கு பட்ட வேதனை அது என்னாலதான். என் பொண்ணு தர மாமா என் கழுத்தை தாலி கட்டுறதை யாராலையும் மாத்த முடியாது. விடிஞ்சா கல்யாணமா மாத்தி காட்டுறேன். டேய் அந்த நல்ல சிவன் கரெக்டா தாலி கட்டு நேரத்தை தான் கஜேந்திரன் உள்ள கூட்டிட்டு வருவான். கஜேந்திரன் உள்ள வரக்கூடாது. வர மாட்டாரு. அதுக்கு முன்னாடியே நாங்க மாமா பார்த்ததா. சரி சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் மதனும் வருவான். அவங்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பான். சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்கம்மா. நல்ல சிவ, நீ என்ன பண்ணினாலும் சரி இந்த பிள்ளைங்க கல்யாணத்தை ஒன்னால தடுக்கவே முடியாது.